இனிஷியலா மார்க்கெட் வரும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா 50 ஸ்டாக் 100 ஸ்டாக் இருக்கும். 100 ஸ்டாக் இருக்குது. 100 ஸ்டாக்ல வந்து ஒரு ஸ்டாக் வந்து 100% வந்துருச்சு. நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஸ்டாக் வந்து 100% வந்துருச்சு அப்படின்னு. ஆனா இப்போ நீங்க உங்கள்கிட்ட வந்து 1 crore இருக்குது, 1 லட்சம் சொல்லி ஒரு 100 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்டாக் வந்து 100% ஏறிடுச்சு. 100% ஏறினால அந்த ஸ்டாக் 1 lakh வந்து அடிஷனா வந்து வேல்யூ பண்ணிருக்கு. அப்ப 1 crore இந்த 1 lakhன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனா மற்ற ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க. அதுல ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து 50% 60% வந்து கம்மியா இருந்திருக்கும். ஆக போர்ட்ஃபோலியோ சைசிங்ன்றது எந்த ஸ்டாக்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அதுதான் வந்து மேட்டர் ஆகும். இப்போ நீங்க வந்து ஒரு 5% வந்து ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோ நீங்க எடுத்திருக்கீங்க ஒரு ஸ்டாக்கு, இல்ல வந்து ஒரு 10% எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து டிசைட் பண்ணுது 10% வந்து 100% ஆயிடுச்சுனாலுமே கூட வந்து டபுள் ஆகுது. அப்ப 10 lakh நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 lakh ஆகுது. போர்ட்ஃபோலியோ சைசிங் அப்படின்றது ஒரு போர்ட்ஃபோலியோ சைசிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் ஸ்டாக்ல கான்ஃபிடென்டான ஸ்டாக்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப எந்த மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்க எடுத்து பாருங்க, லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல வந்து மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டோ, அவங்களுடைய டாப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். டாப் ஹோல்டிங் அப்படின்றது ஒரு 10 ஸ்டாக்கோ இல்ல வந்து அவங்களுடைய 10 ஸ்டாக் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து 50-60% இல்லைன்னா 70% போர்ட்ஃபோலியோ அந்த டாப் 10 ஸ்டாக்ல தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 50 ஸ்டாக் இருக்கும். ஆனா 50 ஸ்டாக்ல 60% 70% எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா டாப் 10 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஏன் அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் அங்க வந்து அதிகம். இதுதான் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை வின்னிங் ரேட்டை வந்து அதிகப்படுத்தும். நிறைய ஸ்டாக் வாங்கி அது வந்து 100% 200% ஏதாவது ஒரு ஸ்டாக் போறதுனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ லெவல்ல வந்து ரிட்டர்ன் வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்ம எப்பயுமே வந்து போர்ட்ஃபோலியோ லெவல் ரிட்டர்ன் தான் பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் லெவல் ரிட்டர்ன் பார்க்கக்கூடாது.